நல்லாட்சி தர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் இங்கே கீழே இருக்கிற அலுவலர்கள் மாறவில்லை. காட்சி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு. ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் காவல்துறை தன்னை திருத்திக் கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ளவில்லை. புரட்சி தலைவரால் கட்டி காப்பாற்றப்பட்ட இயக்கம் இரும்பு மனிதி என்று சொல்லுகிற மாண்புமிகு அம்மா அவர்கள் பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி அம்மாவால் காப்பாற்றப்பட்ட இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவை பின்பற்றி இன்றைக்கு வந்த லட்சக்கணக்கான பெண்களுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்த்தீர்களா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த கட்சியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், எனக்கும் இபிஎஸ்க்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். அது வேறு கருத்து வேறுபாடு உங்களுக்கும் எனக்கும், கட்சிக்கு நமக்கு தான் பேசுறோம். நீங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, நீங்க எடுக்கிறீங்க. நான் உங்களை விமர்சனம் பண்றேன், அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்கள் தலைமையின் கீழ் உங்கள் நேரடி பார்வையில் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிற அம்மாவை பின்பற்றி இந்த கழகத்துக்கு வந்த பெண்களை தரக்குறைவாக மானபங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி இப்படிப்பட்ட செய்திகளை பரப்புகின்ற நபர்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற தலைமை இன்றைக்கு இது நியாயமா? இபிஎஸ் அவர்களே, இதுக்கு உங்களுக்கு அழகா இருக்கிறதா? ஏன் உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? என் வீட்டில் பெண்கள் இல்லையா? எல்லார் வீட்டிலும் இருக்கிறாங்க. இது உங்க தலைமைக்கு அழகா? இதுதான் நீங்க கட்சி நடத்துகிற லட்சணமா? நேரம் அம்மா இருந்தால் உங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? அம்மா இருந்தால் தொட முடியுமா? பெண்களை பற்றி பேச முடியுமா? யாரோ இபிஎஸ் இருக்கிறார், நமக்கு என்ன எப்படி கேட்பார் அவரு? அவர்தான் இந்த அவசர செய்திகளை உடனுக்குடன் எனக்கு அனுப்புங்கள் என்று பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார். இதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா காவல்துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் எங்களுக்கு கவலையா இருக்கு. மக்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை, குறிப்பாக பெண்களை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை. இந்த அரசு ஒரு மாற்றத்துக்கான அரசாக வரப்பட்டது. மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், ஆட்சி முறையிலே ஒரு மாற்றம் வேண்டும், நல்லாட்சி வேண்டும் என்று ஒரு மாற்றத்துக்காக தான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் அளித்து இன்றைக்கு முதலமைச்சராக அமர வைத்து பார்த்திருக்கிறார். அவரும் முதலமைச்சரும் என்ன சொல்லுகிறார்? பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள், பெண்களுக்கு தீங்கி இருந்தால், அநீதி இழைக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்னுடைய ஆட்சியில் என்றுதான் சிங்கப்பெண் என்ற படையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார் முதலமைச்சர். ஆனால் இங்கே இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமை என்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் நிலைமையில என்ன நிலைமை? இன்றைக்கு பெண்கள் தைரியமாக பொது வாழ்க்கைக்கு வர முடியாது. இனிமேல் யாரும் வர முடியாது, அச்சப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். இந்த நிலைமை எங்கே போய் முடியும் என்று தெரியவில்லை. நல்லாட்சி தர வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார். ஆனால் இங்கே கீழே இருக்கிற அலுவலர்கள் மாறவில்லை. காட்சி மாறிச்சு, ஆட்சி மாறிச்சு. ஆனா படம் அதே படம் தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் காவல்துறை தன்னை திருத்திக் கொள்ளவில்லை, மாற்றிக்கொள்ளவில்லை.